எல்லோ ரோஸ் பூத்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எல்லோ ரோஸ்லாம் அடிக்கடி பூக்கும்னு சொல்லிட்டு அடிக்கடி காமிச்சிருந்தேன். இப்போ நடுவில்லாம் இருக்கல நீங்கள், இப்போ திருப்பி பூ பூத்திருக்கு. ஏற்கனவே பூ பூத்ததெலாம் நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ தான் தளிர் போடுது. இது போல் தளிர் வரும்போது நீங்கள் என்பிகே எருவெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது போல் நீங்கள் என்பிகே வந்து நான் கடையிலலாம் வாங்கலை. என்பிகேலாம் நம்ம காய்கறி வேஸ்ட்டு தனியாக ஊற்றிடலாம். இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து மீல் மேக்கரு அது போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கழுவுன தண்ணியிலே என்பிகே இருக்குது. நீங்கள் நல்லா புளிக்க வச்சுட்டு ஐஸ் வாட்டரில் கொஞ்சமாக அலோவேரா வந்து சேர்த்துட்டு செடி கொடுங்க. அதுவே போதுமானது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அடுக்கு பூவாக தான் இருக்குது. இது வந்து பட்டன் ரோஸ் வகை. ரொம்ப பெருசாக இருக்காது, லிமிட்டடாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு சுற்று பெருசு இருக்கும் நான் வாங்கும்போது. நல்லா அடுக்கு வந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது எல்லாம். இப்போல்லாம் நம்ம வளர்கிற செடிக்கு நான் இது போல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரோஸ் பிளான்ட்டில் தளிர் வருது. இந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் கொடுக்கலாம், இல்லைன்னா ரைஸ் வாட்டர் கொடுக்கலாம். நான் வந்து காய்கறி வேஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மொட்டு வச்ச உடனே அந்த ரைஸ் வாட்டர் புளிக்க வச்சுட்டு தண்ணி ஊற்றுவேன். அப்போ தான் நிறைய பெட்டல்ஸ் வரும். இது ரோஜா பூவில் ரோஸ் பூ வந்து உங்களுக்கு பெருசாக பூக்கணுன்னா காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம், தயிர் சேர்த்து. காஃபி பவுடரெல்லாம் நடுவில், அதாவது 15 டேஸ் ஒன்ஸு 20 டேஸ் ஒன்ஸு வந்து 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் காஃபி பவுட்ரு போடணும் சாயில்குள்ளே. ரொம்ப நல்லது, ரெட் கலர் தளிர் வரும். ரோஜா பூ பூத்தவுடனே நீங்கள் வந்து 2 டேஸ் வச்சுருந்து அப்புறம் உடனே கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து மொட்டு போடும். பாருங்கள் பால்சம் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப நிறைய பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் சீடு ஃபார்ம் ஆகுது, சீடு வருது பாருங்கள் நிறையா. நம்ம வந்து லேசாக மஞ்சள் கலராக மாறும் சீடு, அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரோஜா கூட சீடு வரும், ஆனால் நம்மளுக்கு வந்து பூ வந்து சரியாக பூக்காது. நம்ம சீடுக்கெல்லாம் விட்டோம்னா பூவெலாம் கட் பண்ணால் தான் அடுத்தடுத்து தளிர் போடும். இது போல் நின்று போன இடத்துலலாம் நீங்கள் வந்து பிரான்ச்சஸ் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா சிசரில் அந்த வராத இடத்துலலாம் வரும். மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது என்னன்னாக்கா, காய்கறி வேஸ்ட்டு தண்ணி ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அடுத்த வாட்டிக்கு வந்து லெமன் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். லெமன் தண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் லெமன் தண்ணியில் வந்து நீங்கள் தேன் சேர்த்து தான் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை ரைஸ் வாட்டரில் தேன் சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். பெட்டல்ஸ் எல்லாம் கூட ரோஜா செடியில் நல்லா வரும். சாயில்குள்ளே கூட ஊற்றி விடலாம். அதுக்கு சொல்கிறேன் நான். சூப்பராக ரோஜா பூக்கள் பூக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.